சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தான் ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க ஜகமே தந்திரம், கார்கி, கேப்டன், பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி, மாமன், தக் லைஃப் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இவங்க நடிப்பில் கட்டா குஸ்தி 2 திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில தன்னுடைய திருமணம் குறித்து பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. அதில் அவர் திருமணம் எனும் அமைப்பில் நுழைய எனக்கு பல சிக்கல்கள் உள்ளன. கட்டா குஸ்தி 2 படத்தில் ஒரு குழந்தையோட நெருக்கமாக இருந்தபோது என் தாய்மை உணர்வுகள் விழித்துக் கொண்டன. எனக்காக வருபவர் நல்ல தந்தையாக இருப்பார் அப்படின்னும் என்னை விட்டு ஓடிப்போக மாட்டார் என்றும் குறைந்தபட்சம் என்னால் கணிக்கக்கூடிய ஒருவருடன் நான் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் இடைவிடாமல் நடிப்பதால சில நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி சினிமாவில் ஜொலிக்கும் நடிகைகள் சில அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு போராடி வருவாங்க. அந்த வகையில் எந்தெந்த நடிகைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். நடிகை அனுஷ்கா செட்டிக்கு சூடோ புல்பார் அஃபெக்ட் என்ற நரம்பியல் பாதிப்பு இருக்கிறது. இது ஒருவரின் சிரிப்பு மற்றும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விசித்திரமான நிலையாகும். நடிகை யாமி கௌதம் கெரடோசிஸ் பிளாரிசிஸ் என்ற சரும பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை காஜல் அகர்வால் ஆட்டோ இம்யூன் மற்றும் மூச்சு குழாய் ஆஸ்துமா அப்படின்னு 2 உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை சமந்தா சில ஆண்டுகளுக்கு முன் மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர தீவிர சிகிச்சையும் மேற்கொண்டு வராங்க. நடிகை சோனம் கபூர் ஃபிட்னஸாக இருக்கும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராயை போலவே தோற்றமளிக்கும் நடிகை ஸ்னேகா உல்லால் ஆட்டோ இம்யூன் நோயால் பாதிக்கப்பட்டதால 30 நிமிடங்களுக்கு மேல் அவரால் நிற்கக்கூட முடியாத நிலை இருக்கிறதா. நடிகை லீசாரே வெள்ளை ரத்த அணுக்களை தாக்கும் ஒரு அரிய வகை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு 2 சிகிச்சைக்கு பிறகு அதிலிருந்து தற்போது மீண்டு வந்திருக்கிறாங்க.